வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை 25 இசை வடிவங்களில் வெளியிடுவதற்கான ஆகாஷ்வாணி திட்டத்தின் கீழ் இந்துஸ்தானி மற்றும் கர்நாடக இசை வடிவங்களை பிரசார் பாரதி தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவேதி புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற விழாவில் வெளியிட்டார். வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் தேச ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் நிரந்தர சின்னமே தவிர பெரும் பாடல் அல்ல என்று பிரசார் பாரதி தலைமைச் செயல் அதிகாரி விழாவில் பேசுகையில் கூறினார். இந்திய விமானப்படையின் துணை தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை இப்பொறுப்பில் இருந்த ஏர் மார்ஷல் நர்மதேஸ்வர் திவாரி பணி ஓய்வு பெற்றதை அடுத்து இவர் இப்பொறுப்பிற்கு நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதத்தில் மொத்த ஜிஎஸ்டி வரி வசூல் 1,75,000 கோடியாக அதிகரித்துள்ளது. 2024 ஆண்டு நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 6.1% அதிகமாகும். வரும் 26ஆம் தேதி புதுடெல்லி கடமைப்பாதையில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதன்முறையாக இந்திய ராணுவத்தின் விலங்குகள் படைப்பிரிவு பங்கேற்கிறது. நாட்டின் மிக சவாலான நிலப்பரப்புகளில் ராணுவ நடவடிக்கைகளை விலங்குகள் வகிக்கும் முக்கிய பங்கினை வெளிப்படுத்தும் விதமாக இந்த அணிவகுப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஒட்டகங்கள், குதிரைகள், நாய்கள் மற்றும் வேட்டை பறவைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. மேலும் வரும் 26ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதன்முறையாக புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியிலிருந்து இயக்கப்படும் முக்கிய ரயில்களின் புறப்படும் நேரம் நேற்று முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதுச்சேரியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு தினமும் மாலை 4 மணிக்கு இயக்கப்படும் விரைவு ரயில் மாலை 3:35 மணிக்கும், சனிக்கிழமை தோறும் யஷ்வந்த்பூர் செல்லும் விரைவு ரயில் இரவு 10:30 மணிக்கு பதிலாக இரவு 10:25 மணிக்கு புறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற சில ரயில்களின் நேரமும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.